Hi everyone. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் பத்தி இருக்கிற ஒரு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும், ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு கான்செப்ட் தான். அதுக்கு முன்னாடி ஃப்ரேசல் வேர்ப்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லைங்க, ஒரு வேர்ப், அதாவது ஒரு ஆக்ஷன் இல்லைங்களா, அது கூட யூஸ் பண்ணி நம்ம ஒரு அட்வர்போ இல்லை ஒரு ப்ரெபோசிஷனோ யூஸ் பண்ணி சொல்லும்போது தான் இட் பிகம்ஸ் ஃப்ரேசல் வேர்ப். ஓகே, அதோட நிறைய எக்ஸாம்பிள்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லுவேன். பட் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், இது எதுக்காக கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி ஸ்டைலிஷாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ யூ வில் கெயின் சம் மோர் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் என்வாயர்மெண்ட். எந்த ஒரு ப்ரொஃபஷனல் என்வாயர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கேஷுவல் கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டைலிஷாக பேசும்போது கண்டிப்பாக எல்லாருமே உங்களை வந்துட்டு அட்மையர் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸும் வந்துட்டு ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் கிராப் சம் ஸ்நாக் அண்ட் மேபி யூ வில் என்ஜாய் திஸ் வீடியோ வென் யூ ஹேவ் தட் வித் யூ. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போல்ட் டவுன். போல்ட் டவுன் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்போட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரமாக சாப்பிட்றது. சம்டைம்ஸ் நமக்கு மீட்டிங் இருக்கும் இல்லைங்களா, மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு சாப்பிட்டு போகணும் இல்லைங்களா, அந்த டைம் தான் இந்த போல்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ எம் போல்ட்டிங் டவுன் மை லஞ்ச் பிகாஸ் ஐ ஹேவ் an urgent மீட்டிங் டு attend. அப்படி தான் சொல்லுவாங்க. ஐம் போல்ட்டிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீ போல்டட் டவுன் ஹர் லஞ்ச் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவள் சீக்கிரம் அவசரமாக சாப்பிட்டுட்டு போயிட்டா, லஞ்ச் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப் அப். சாப் அப் அப்படின்னா வந்துட்டு கட் ஃபுட் இன்டு பீசஸ். ஓகே, ஸோ இதனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்திருக்கும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது ரொம்பவே ஈஸியாக ரிலேட் ஆகும். குமார் சாப்ட் அப் தி ஆனியன்ஸ். குமார் வந்துட்டு ஆனியன்ஸை குட்டி குட்டியாக நொறுக்குனாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் குமார் சாப்ட் அப் தி ஆனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த புச்சர் சாப் த மீட். அதாவது கசாப் கடையில் வந்துட்டு மீட் வெட்டுவாங்க இல்லைங்களா, அதையும் வந்துட்டு சாப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாப் அப் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் அவுட். ஓகே, இது கேட்சியாக இருக்குது, கேட்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. பிக் அவுட். பிக் அவுட் அப்படின்னா டு ஈட் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட். நிறைய ஃபுட்டை வந்துட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதை தான் வந்துட்டு பிக் அவுட் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹீ பிக்ட் அவுட் ஆன் ஜங்க் ஃபுட் அப்படிம்பாங்க. ஜங்க் ஃபுட் பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருக்கும், மேபி அவங்களுக்கு கிரேவிங்ஸ் இருந்திருக்கும், அப்போ நிறைய சாப்பிட்ருப்பாங்க. பீட்சா, பர்கர் இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய சாப்பிட்ருப்பாங்க, இப்போ வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படிம்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுக்கு பேர் தான் பிக் அவுட் அப்படிம்பாங்க. ஹீ பிக்ட் அவுட் ஆன் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரேசல் வேர்புங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் விப் அப். விப் அப். விப் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிப்பேர் சம்திங் வெரி குவிக்லி. இப்போது சம்டைம்ஸ் ஃபுட்டு தீர்ந்து போயிருக்கும். ஓகே, திடீர்னு மம்மி வந்துட்டு நமக்காக டக்குன்னு சமைச்சு ஒன்று தருவாங்க இல்லைங்களா, சீக்கிர சமையல், அவசர சமையல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் விப் அப் அப்படிங்கிறது. மை மாம் விப்ட் அப் அ டெலிஷியஸ் மீல் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம். மை மாம் விப்ட் அப் அ டெலிஷியஸ் மீல் லாஸ்ட் நைட். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. நம்ம ரொம்ப பசியில் இருப்போம், ஃபுட்டு தீர்ந்துருக்கும், ஆனால் டக்குன்னு சமைச்சிட்டு தரதுக்கு பேர் தான் விப் அப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வார்ம் அப். வார்ம் அப் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. வார்ம் அப் வந்துட்டு ரெண்டு மீனிங் இருக்குது. ஃபுட் இல்லாமல் வேற ஒரு இடத்துல வார்ம் அப் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணுற டைம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹெவி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும் அப்படிம்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி ஃபுட்டுக்கு அது வந்து வேற ஒரு மீனிங் இருக்குது. ஃபுட்டில் வார்ம் அப் அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயம், ஒரு ஃபுட் இருக்கும், அதை வந்துட்டு சூடு பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு வார்ம் அப். ஆறி போயிருக்கும் இல்லைங்களா, இப்போ சூப் ஆறி போயிருக்கும், இல்லாட்டி ரைஸ் ஆறி போயிருக்கும், அதை வந்துட்டு சூடு பண்ணுறதுக்கு பேர் தான் வார்ம் அப். He warmed up the soup before dinner அப்படின்னு சொல்லலாம். He warmed up the soup before dinner, இல்லாட்டி he warmed up the soup for dinner அப்படின்னு சொல்லலாம். சூப்பை வந்து சூடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆறி போன சூப் நம்மளால வந்துட்டு கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம். ஸோ இட் will be delicious only if it is hot. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு வார்ம் அப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசல் வேர்ப் வந்துட்டு கட் அவுட். கட் அவுட் அப்படின்னா ஒரு ஃபுட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது. ஒரு சில விஷயம், இப்போ சுகர், ஆல்கஹால் இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ரிலேட் பண்ண முடிஞ்ச ஒரு ஃப்ரேசல் வேர்ப் தான் இது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் கட் அவுட் சுகர். ஐ ஹவ் கட் அவுட் சுகர் அப்படின்னா நான் வந்து சுகர் சாப்பிட்றது கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டேன். ஐ வாஸ் சஜஸ்டட் டு கட் அவுட் ஆல்கஹால் பை த டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் வந்து என்கிட்ட வந்து ஆல்கஹால் சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை நான் வந்துட்டு கட் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் கட் அவுட். இதே மாதிரி இன்னொரு சிமிலரான ஒரு ஃப்ரேசல் வேர்ப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் பேக். கட் பேக் வந்துட்டு சிமிலராக இருக்கும், பட் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, முழுசாக நிப்பாட்டில், அந்த ஃபுட்டை வந்து முழுசாக சாப்பிட்ற நிப்பாட்டில் ஃபுட்டோ ட்ரிங்கோ, பட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், நான் கம்மி பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ உப்பு சாப்பிட்றத கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ பிபி இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலி அதை சொல்லுவாங்க, உப்பு சாப்பிட்றத கம்மி பண்ணுங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் கட் பேக் ஆன் சால்ட்டி ஃபுட்ஸ் அப்படிம்பாங்க. யூ ஷுட் கட் பேக் ஆன் சால்ட்டி ஃபுட்ஸ். சால்ட்டி ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக நிப்பாட்ட வேணாம், பட் அட்லீஸ்ட் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு கட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஈட் அவுட்.
ஈட் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேசல் verb என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியே போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஈட் அவுட் அப்படிம்பாங்க. ஹேவ் அ மீல் இன் அ ரெஸ்டாரண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் அட் ஹோம். ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாம், வீட்டில் சாப்பிட்றது போர் அடிச்சிச்சு, வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் ஈட் அவுட் அப்படிம்பாங்க. ஐ வென்ட் டு ஈட் அவுட் அட் அ ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வென்ட் டு ஈட் அவுட் அட் அ ரெஸ்டாரண்ட். நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தாபாவில் போய் சாப்பிட்டேன் அப்படின்னா ஐ வென்ட் டு ஈட் அவுட் அட் அ தாபா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சிமிலராக இன்னொரு ஃப்ரேசல் verb இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனிங். டைனின் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. டைனின் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்லேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு பேர் டைன் இன் அப்படிம்பாங்க. ஐ ப்ரிஃபர் டைன் இன் அப்படிம்பாங்க. இல்லை டு யூ ப்ரிஃபர் டேக் அவே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டேக் அவே. டேக் அவேங்கிறது இன்னொரு ஃப்ரேசல் verb. நம்ம ஹோட்டலில் நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, ஹோட்டலில் இருக்கிறவங்களே கேட்பாங்க, டு யூ ப்ரிஃபர் டைனின்? டைனின்னா இங்கேயே உட்காந்து சாப்பிட்றீங்களான்னு. அப்போ டேக் அவேனா என்னது? பார்சல் இல்லையா? பார்சல் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா? ஸோ டு யூ ப்ரிஃபர் டைனின் அப்படின்னா இங்கே உட்காந்து சாப்பிட்றது. டு யூ ப்ரிஃபர் டேக் அவே அப்படின்னா இங்கே பார்சல் வாங்கிட்டு போகிறது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு டைனின் அண்ட் டேக் அவேயோட டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசல் verb நாக் பேக். நாக் பேக் அப்படிங்கிற ஃப்ரேசல் verb ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் ஆல்கஹால் குவிக்லி. கல்பாக குடிக்கிறது அப்படிம்பாங்க, இல்லை ஒரே ஷாட்டில் குடிக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கு பேர் தான் நாக் பேக் அப்படிம்பாங்க. அது எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஹி நாக் பேக் 2 shots ஆஃப் வாட்கா. 2 ஷாட் வாட்கா வந்துட்டு கல்பா அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தான் வந்துட்டு ஹி நாக் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதும் ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு ஃப்ரேசல் verb இல்லைங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசல் verb-க்கு பேர் ஃப்ரை அப். ஃப்ரை அப் அப்படிங்கிறது ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா ஃபுட்டை. சில்லி சிக்கன், சில்லி கோபி சொல்லும் போதே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ஆசையாகவும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரை அப் தோஸ் சிக்கன். ஃப்ரை அப் தோஸ் சிக்கன் அப்படின்னா வந்துட்டு அந்த சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வந்து ஃப்ரை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ரை அப் அப்படிம்பாங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரேசல் verbs-னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பார்ட்னர் சேனலில் இருக்கும். மறக்காம இங்கிலீஷ் பார்ட்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சொல்லி எனக்கு ரொம்ப பசிக்குது இப்போது. ஸோ ஐ எம் கோயிங் டு போல் டவுன் மை லஞ்ச். See you.